நட்புனா என்னென்னு தெரியுமா உனக்கு? நண்பனா என்னென்னு தெரியுமா உனக்கு? சூர்யானா என்னென்னு தெரியுமா உனக்கு? ஊதார்த்தனமாக சுற்றுறது மட்டும் இல்லை நட்பு. நான் முன்னேறி வீடு வாங்க போகிறேன், பக்கத்து வீடு என் நண்பனும் சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறது தான் நட்பு. அப்படிப்பட்ட நண்பர்களுக்கான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்தில் ஒரே மாதிரி டிட்டோவாக 2 வீடு இருக்குங்க. 47 லட்ச ரூபா டியூப்ளக்ஸ் மாடலில் 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்து சைட்டு, கிழக்கு பார்த்து மாதிரியான மெயின் டோர். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். தாராளமாக ஒரு பெரிய காரை நிறுத்திக்கலாங்க. 11க்கு 17ங்கிற அளவு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஜனமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பிளாக இருக்குது. ஃப்ளோரிங் வால்க்கு டெய்லர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல யூபிஎஸ் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பெட்ஸ்லாம் வளர்த்துறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. தேக்கு மரத்தில் இருக்க உள்ள வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. அது போக கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாலேருந்து உள்ள வரீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் இருக்கும். அதை தாண்டினதுக்கப்புறம் கிச்சனுங்க 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் கிச்சன் செட்டப் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இவங்களும் சிவில் ஒர்க்லேயே நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கடப்பாக்கல்ல ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், அது போக அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில். இன்னும் ஸ்டாக்கே சரி அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா இருக்கும். லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிராஸ் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. கடப்பாக்கல்ல 2 வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக லாஃப்ட் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூமும் இருக்குங்க. இதோட அளவு 5க்கு 6ங்க. அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி வந்துருங்க. ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் இந்த இடத்துல இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஹெட்ரூமில் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரீங்கன்னா மேலே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. அது போக 2 வாட்டர் டேங்க் வந்துடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெண்ணாய்க்கு பாளையம் வீரபாண்டி பிரிவு இந்த 2 லொக்கேஷன் வந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ரீச் ஆகிக்கலாம். பக்கத்தில் 2 வீடு இருக்குங்க. 47 லட்ச ரூபா வீடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி வாடா நண்பா பக்கத்தில் 2 வீடு இருக்குது வாங்கிக்கலாம்னு சொல்லி டேக் பண்ணுங்கள்.